மாரியம்மன் வர்ஷிப்பா இருக்கலாம், மதம் எதுவும் இல்ல, முருகன் வர்ஷிப், அதெல்லாம் மதம் தானே. இந்துங்கிறது மதமே இல்லையே, இந்துங்கிறது பாலிடிக்ஸ் தானே. இங்க மதம்ங்கிறது ஒரு இதை பிடிச்சிக்கிட்டு தானே இன்னும் கீழே எடுத்துக்கிட்டே போகுதுங்க. நீங்க இந்த 2000 வருஷம் நமது வளர்ச்சியை மறக்கையெல்லாம் பாக்குறீங்க. இந்தியன்கிறது ஃப்ராடுப்பா, இந்தியா இஸ் ஃப்ராட். எல்லாருமே அப்படியே அதே அடிமட்டத்துல தான் இருப்பாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலை வச்சு செஞ்சுக்கணும். அப்போ நமக்கு என்ன பேர் இருந்தது மதத்துல? மதம் எந்த மதத்தை பத்தி சொல்றீங்க? இந்து மதம்ன்றது அது இப்ப வந்து ஃப்ராட் தானே. அதுக்கு முன்னாடி பிராமணன்ஸ் இல்லாத இது இந்த மாரியம்மன் வர்ஷிப்பா இருக்கலாம், மாரியம்மன் வர்ஷிப்பா இருக்கலாம், மதம் எதுவும் இல்ல, முருகன் வர்ஷிப்பா, அதெல்லாம் மதம் தானே. முருகன் வர்ஷிப் ஒரு மதம் தானே. 6 படை வீடுகள் எல்லாம் இது பண்ணி எவ்வளவு பெரிய ஒரு இது ஸ்ட்ரக்சர் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. குலதெய்வம், குலதெய்வ வழிபாடு, இது ஒரு பெருந்தெய்வம். இது முருகன் எல்லாம் பெருந்தெய்வம் தானே, முருகன் எல்லாம் பெருந்தெய்வம் தானே, மாரியம்மனும் பெருந்தெய்வம் தான். இது இருந்திருக்கிறாங்க அவங்க. அது மட்டும் இல்லாம சரி கொஞ்சம் கிறிஸ்டியன்ஸ் இருந்திருக்கிறாங்க, இங்கிட்டு இருந்து அங்கிட்டு இருந்து வந்த கொஞ்சம் பேர் இருந்திருக்கிறாங்க, முஸ்லிம்ஸும் வந்திருக்கிறாங்க. 6ஆம் நூற்றாண்டுல இருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் மதம், அவ்வளவுதான் மதம் நமக்கு. முந்தி கிராமத்துல எல்லாம் இந்த ஏதாவது இந்த ஆலமரத்துக்கு அடியில 3 செங்கல் இருக்கும் இப்படி. அதான் நம்ம சாமி பேர் என்னன்னு கேக்குறாரு. எதனா பேர் இந்த மதம் நீங்க ஒரு பெரிய கிறிஸ்டியானிட்டி இந்துயிசம் மாதிரி ஒரு பேரெல்லாம் எதிர்பார்க்கறீங்க. ஏன் மாரியம்மன் வழிபாடு தானே. நாங்கள் மாரியம்மன் வழிபாடு அவ்வளவுதான். மாரியம்மன் முருக வழிபாடு அங்க இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் இல்ல அந்த வேளாங்கண்ணி நமக்கு ஏதாவது நல்லது செய்து அப்படின்னு சொன்னாங்கன்னா சார் அதுக்கும் போய்க்கலாம். அதுக்கப்புறம் அங்க போயிட்டோம்னா சரி நாகூருக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஒரிஜினலி கிறிஸ்டியனுக்கு ஒரு மதம்னு சொல்றோம், அது ஏன்ஷியன்ல இருக்கு. முஸ்லீமுக்கும் மதம் இருக்கு. நமக்கு அது மாதிரி மதம் இல்லாத ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் அப்படியேதான் கிடந்தாங்க. அது ஒரு இதுவே இல்லாத. தமிழ்நாடு முழுசும் தானே தமிழ் மாரியம்மன் வர்ஷிப் இருக்கு. தமிழ்நாடு முழுவதும் நீங்க அதனாலதான் இப்ப தமிழ்நாடு முழுமையா அதை நினைக்காம இந்தியாங்கிறத தான் முழுமையா நினைச்சிட்டு இருக்கீங்க. அதானே பின்னால இருக்கு எப்போதுமே. தெலுங்கானா ஆந்திரால மாரியம்மன் இருக்குங்களா? இல்லையே. அந்த இதுல கொஞ்சம் இருக்கும், அந்த எல்லை ஓரத்துல கொஞ்சம் இருக்கும். ஆந்திரால முழுசும் இந்த பாலாஜி அது பேர் என்ன, ஏழுமலை பெருமாள், திருப்பதி வெங்கடேஸ்வர தானே. அது அவ்வளவுதான் இழுக்கும் உள்ள, அவ்வளவு உள்ள இழுக்குத. அதுக்கு அதை தாண்டி கொஞ்சம் மேல இன்னும் கொஞ்சம் போனா ஜெகநாத் கேரளாவில், இதுல ஒடிசால அவ்வளவு இழுக்கும். அதெல்லாம் எத்தனிக் ரிலிஜன்ஸ் இந்த இனங்கள் மூலமா அது வளர்த்து எடுத்த மதங்கள். அதுக்கு மேல போனா காளி துர்கா வர்ஷிப் பெங்கால்ல. இதெல்லாம் ஒவ்வொரு பெரிய பெரிய மதங்கள் தானே இதெல்லாம். இந்தியா எப்ப ஆங்கிலேயன் வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு இது ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்லிவிட்டானோ அண்டையில இருந்து இது சரி இது வந்து லோக்கல் காட்ஸ், ஸ்தானிய கடவுள் அப்படின்ட்டாங்க. அப்போ ஒரு பெரிய ஒருங்கிணைந்த மதமா இல்லாததுனால அது மாதிரி ஆயிப்போச்சுன்றாங்க. ஒரு பெரிய மதமா கும்பிட்டவங்க யாருமே இல்லை. அந்த மதம் இருந்ததா அப்படியே அது அந்த பேர் வந்திருக்கும். இப்போ மாரியம்மாள்ன்றது எப்படி இருக்க முடியும்? நம்ம ஒவ்வொருத்தரும் அவன் தனித்தனி வரலாறு. தமிழ்நாட்டு வரலாறு ராஜஸ்தான் வரலாறுல இருந்து வித்தியாசம், பீகார் வரலாறுல இருந்து வித்தியாசம். வரலாறு, மொழி, பண்பாடு இதுல ஒண்ணு தனியால வளர்ந்துருக்கும் அவ்வளவும். இதுல எல்லாம் எங்க என்ன இருந்துச்சு? இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்றோம்ல, சவுத் ஈஸ்ட் ஏஷியா அது முழுசுலையும் இந்த ட்ரைபல் ரிலிஜன், சின்ன சின்ன ரிலிஜன் இருந்திருக்கும். அதே இடத்துல இது பரவுனப்ப, புத்திசம் பரவுனப்ப அது கொஞ்சம் கொஞ்சம் இதாயிடுச்சு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து வியட்நாமீஸ் புத்திசம் இஸ் டிஃப்ரெண்ட், தாய்வான் புத்திசம் இஸ் டிஃப்ரெண்ட். இது எங்க புத்திசம்? அது அங்க வேற மாதிரிதான் இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கிறது அந்த ஊர்ல இருக்கிறதையும் உள்வாங்கி பௌத்தம் மேல இருந்து அமுக்கல ஆளுங்களை, அடியில போய் அத உணர்வு ஊட்டி இருக்கு.
ஆஹ் அதான் அந்த ஒரு ஒரு புத்திஸ்ட் சேயிங்கே இருக்குல்ல, இவங்கெல்லாம் கேட்டாங்க இந்த அவங்களுடைய இது பேர் என்ன, ஆஹ் மாணவர்கள்லாம் கௌதம சித்தார்த்த புத்தா நம்ம மதத்தை தம்மத்தை அவங்கவுங்க அவங்கவுங்க பாஷையில பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஒண்ணு எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒண்ணு இது பண்ணணும். அப்போ புத்தா கேட்டார், ஏன் ஒருங்கிணைக்கணும்? அவங்கவுங்க எப்படி வாழ்ந்து வந்திருக்கிறாங்களோ அதோட பின்னி பிணைந்து நமது தர்மம் அதுக்குள்ளதான் வளரும். அதனால வித்தியாசம் இருக்கட்டுமே, அதுல என்ன பிரச்சனை? ஏன்னா அந்த மாணவர்கள் கேட்டது வந்து வேதம்னு ஒன்று இருக்கு, சான்ஸ்கிரிட்ல எழுதி இருக்கிறாங்க. அப்ப நம்ம மொழி என்னது? நம்ம பௌத்தத்துக்கு மொழி என்ன? அந்தந்த இடத்துல இருக்கிற மொழிதான். இப்ப போய் அது பேர் என்ன, சிலோன்ல போய் அவங்க இதை எடுத்துக்கிட்டு வந்து பௌத்த மொழி வந்து பிராகிருதம் அப்படின்னு சொன்னா அதை எப்படி தமிழ் பௌத்தம் எப்படி இருக்கு? அவங்களுக்கு ஒரு போதகர் இருந்தாங்க, அதனால அந்தந்த ரிலிஜனும் நல்லா, இப்போ இயேசுநாதர்ன்ற மாதிரி அல்லான்ற மாதிரி புத்தர்ன்ற மாதிரி இந்து மதத்துக்கு ஒரே போதகர் இல்லை. இந்துங்கிறது மதமே இல்லையே, மதமே அது மதம் இசை. இந்துங்கிறத இந்தியாங்கிறத தவிர்த்து நீங்க ஒரு மதமா உருவாக்க முடியுமா? அதுக்கு வந்து பேஸ் வந்து எந்த ஒரு இந்த மதமும் தமிழர்களோ அது மதம் ஆன்மீகம் பண்பாடு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, பாலிடிக்ஸ் தானே அது. இந்துங்கிறது பாலிடிக்ஸ் தானே. அந்த ஒருங்கிணைப்பு இல்லாததுனாலதான் பிராமின்ஸ். ஏன் ஒருங்கிணைப்பு வேணுங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஒருங்கிணைப்புங்கிறது அவ்வளவு முக்கியமாயிருச்சு உங்களுக்கு? எனக்கு புத்த மதத்துக்கு ஒரு இது இருக்கு, முஸ்லீம் மதத்துக்கு ஒரு இது இருக்கு, எல்லாத்துக்கும் வந்து இருக்கு. இத மாதிரி இதுக்கு இல்லையன்றதான். ஏன் அது மாதிரி வேணும்? டிஃபரெண்டா ஒருத்தர் வருஷம், அதனால தானே டாமினேஷன் அதிகம் வந்தது, ஒரு பர்டிகுலர் டாமினேஷன். பல பேர் இப்ப இந்த மாடர்ன் டைம்ஸ் ஆன பிறகு இதுல ஜப்பான்ல பௌத்தம் கன்ஃபியூஷனிசம் இதெல்லாம் இருந்துச்சு, இப்போதும் இருக்கு. யாருக்கு என்ன பிரச்சனை? பல பேருக்கு, ஏறக்குறைய மெஜாரிட்டி ஆளுங்களுக்கு அது ஏதோ ஒரு சரி, இந்த இங்க புத்த விஹாரம் இருக்கு, நம்ம உள்ள போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது காசு கொடுத்துட்டு வருவாங்க. அவங்க இந்த இதை குலுக்கிட்டு அதை கீழே போட்டுட்டு உனக்கு என்ன நடக்க போகுதுன்னு சிரிச்சிட்டு போவாங்க. இது என்ன நடக்க போகுது, இதுல இருந்தெல்லாம் ஒண்ணும் தெரியாது, அவங்க பாட்டுக்கு போயிட்டு போவாங்க. அவ்வளவுதான் மதமே. அவங்க அவங்க ரொம்ப சுலபமா நவீனத்துக்குள்ள வந்துட்டாங்க. அந்த அந்த மாதிரி நிலையில் இருந்ததுனாலதான் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, நார்த் ஏஷியா இந்த முழுசுமே இன்னைக்கு அவ்வளவு இதுக்கு பேர் என்ன, முன்னேற்றத்துக்கு முன்னணியில நிக்கிறாங்க. இங்க மதம்ங்கிறது ஒரு இதை பிடிச்சுக்கிட்டு தானே இன்னும் இங்க கீழே எடுத்துக்கிட்டே போகுதுங்க. அதனால மதம்னா என்ன, யாருக்கு என்ன மாதிரியான மதம் தேவை, மதம்ங்கிறது தேவையா மனுஷனுக்கு? மதம்னு எதை சுட்டுது? கடவுள் கொள்கையா, இல்ல இந்த சடங்கும் அந்த அது பேர் என்ன ஃபெஸ்டிவல்ஸ் விழாக்களுமா, இல்ல எப்படி நம்மளே கண்டக்டர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை வலியுறுத்துதா? எதை சொல்றீங்க? இன்னைக்கு இந்த புத்தக கடையில போய் பாத்தீங்கன்னா ஆன்மீகம்ங்கிற பேரால 6-7 மேகசினாவது தொங்கும். அதுல ஆன்மீகம்னா என்ன சொல்றாங்க? நீ வெள்ளிக்கிழமை நீ இந்த பக்கம் திருப்பி உட்காராத, நீ சனிக்கிழமை நீ அந்த பக்கம் போய் இது சாப்பிடாத. ஒரு சடங்கு தானே, சடங்குக்கும் ஆன்மீகத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஆனா இவங்க எல்லாத்தையுமே அதை அழிச்சு ஒரு பொருளில் கொண்டாந்துட்டாங்க எல்லாத்தையும். என்னுடைய டவுட் என்னன்னாக்கா, அந்தந்த இதுக்கு ஒரு இது இருந்த மாதிரி இந்த தனித்தனியா ஒவ்வொரு தொழிலை வச்சு தானே அவங்கவுங்க தனித்தனியா ஒரு வழிபாடு பண்ணிருந்தாங்க. இவங்க எல்லாம் ஒன்னா இருந்தா அந்த பிராமணிசம் வந்திருக்க முடியாது. அவங்க இல்ல அந்த என்னுடைய வந்திருக்காது. இல்ல அது அவங்களுக்கு அந்த அது 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் அப்படிதான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேரடியா நவீனத்துக்குள்ள வர்றாங்க. அதுல மதத்துக்கு இம்பார்ட்டன்டே கிடையாது. சார் எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க அவ்வளவுதான் கேட்பேன் நானு. நீங்க அதுக்கப்புறம் நீங்க எங்க போறீங்க, எந்த சர்ச்சுக்கு போறீங்களா, நீங்க
எனக்கு என்ன வந்த பிரச்சனை? யாருக்கு தான் எந்த பிரச்சனை? அது என்னென்ன பிரச்சனை? நான் போவேன், போகாம இருப்பேன், எங்க வேணாலும் போவேன், எங்கேயும் போகாம இருக்கலாம். இந்த இந்த மதம் அதே நேரத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா ஐரோப்பா முழுவதுமே இந்த மதம்ங்கிறது பின்வாங்குது பொது வாழ்க்கையிலிருந்து. அந்த இதெல்லாம் அந்த சர்ச் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஏதோ ஒரு சோஷியல் ஃபங்க்ஷன் மாதிரி தான் நடக்குது. அதுக்கு ஒன்றும் யாரும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. இப்போ இன்னைக்கு மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோடுன்ட்டு நேற்றுக்கு 2 3 நாளைக்கு முன்னால கூட ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு. நீ இந்து மேரேஜ்னா நீ 7 தடவை சுத்தணுமே. 7 தடவை எவன்டா சுத்தினா நம்ம நாட்டுல? மாமா மச்சான் இந்த முறை பொண்ணை இழுத்துட்டு ஓடுறது தானே. கோயில்ல போய் மாலை மாத்திட்டு வந்தா அப்புறம் எங்க ஊரெல்லாம் சுத்திட்டு 2 மாசம் கழிச்சு வந்த சரியா போச்சு எல்லாம் இப்படி இருந்துட்டு போகணும் தானே. இதெல்லாம் இப்ப இல்லீகல். அந்த ஸ்பெஷல் மேரேஜ் ஆக்ட்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அதுல கூட அதுல ஒரு அப்பெண்டிக்ஸ் இருக்கு, கூடாத உறவு முறை அப்படின்னு. இந்த கூடாத உறவு முறை அப்பெண்டிக்ஸ் ஆங்கிலேயர் போன பிறகு உள்ள புகுத்தப்பட்டது. அதனால நீங்க கிளார்க் இந்த ரெஜிஸ்ட்ரார் கிளார்க் கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா என் பேர் இது சார், அந்த கூட இருக்கிற பொண்ணு பேர் இது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த ஆளு முறைச்சு பார்த்துட்டு என்ன யாரு பொண்ணு, இங்க அத்தை பொண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் மேரேஜ் பண்ண முடியாது. இது கிறிஸ்டியன் மேரேஜ் ஆக்ட்ல இருக்கு, கிறிஸ்டியன்ல இருக்கு. இல்ல பல்வேறு இடங்கள்ல பல மாதிரியா செஞ்சுக்கிட்டு தானே இருந்தாங்க. இப்ப நம்ம ஆளுங்களும் இன்னும் அப்படித்தானே செஞ்சுக்கிட்டு தானே இருக்காங்க. ஒரு முறையிலே பொண்ணு கட்ட. இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது தான். இப்ப இன்னைக்கு சொன்னாங்கன்னா இந்த இந்து மேரேஜ்ல இது பண்ணிவிட்டு நீ 7 தடவை சுத்தல அப்படின்னு சொன்னா உன்னை அரெஸ்ட் கூட பண்ணுவான். இது பெரிய ஒரு வாக்குவாதமே நடந்துச்சு இதுல. அது பேர் என்ன, அந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில. நீங்களா என்ன நாய்களா பண்ணிகளான்னு கேட்டாங்க தென்னிந்தியர்களை. உங்க தங்கச்சியே கல்யாணம் பண்ணுவீங்களா நீங்க அப்படின்ட்டு. அதனால ஆரியன் முறைதான் ஏற்றுக்கொள்ள, ஆரியன் முறைதான் சட்டப்படி லா. மீதி எல்லாம் ட்ரெடிஷ்னல் மேரேஜ், வழக்கம் மாதிரி. பிரச்சனை வர்ற வரைக்கும் கேட்க மாட்டாங்க, பிரச்சனை வர்றப்ப நீங்க மாட்டிக்கிறது. அதெல்லாம் சரி. இது ஒருங்கிணைப்புங்கிறது தான். எப்பொழுது நவீனத்துக்கு உள் நாம் நுழையும் போது மற்ற எல்லா இடங்களை போலவே மதம் பின்வாங்காமல் முன்வாங்கி இருக்கிறதோ அது அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை தான். அந்த முன்வாங்காம இருக்கிறதுக்கான வசதியான நிலையில தான் நம்ம எல்லாருமே இருந்தோம். அவங்கவுங்க குலதெய்வம் அவங்கவுங்க இதெல்லாம் இருந்துச்சுப்பா. வருஷத்துல ஏதோ ஒரு நாள் கொண்டாடுவாங்க, போய் எல்லாம் கூட்டு சாப்பிடுவாங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதோட மதத்துடைய பிரச்சனை தீர்ந்துச்சு. இப்ப இது ஒரு இது மாதிரி கேனப்பி மாதிரி போட்டு எல்லாத்தையும் இழுத்து கட்டி உள்ள வச்சு இது மதம்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நீ சொல்லு, நீ கிறிஸ்டியானா இல்ல முஸ்லீமா? இங்க மதத்துக்கு இன்னொரு விசேஷம். இங்க மதத்தை பத்திய பிரச்சனை இங்க பாத்தீங்கன்னா உங்கள்கிட்ட யாரும் கேட்க மாட்டான். அது உங்கள்கிட்ட கேட்கறதுக்கு ஒரு ப்ரொவிஷனே கிடையாது. நீ எதை நம்புற, நீ எதை ஃபாலோ பண்ற, நீ எங்க போறியா, ஏதாவது போறியாங்கிறது என்னுடைய பிரச்சனை. இது உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு ஏன் இதெல்லாம் கேட்கிற? பொது இப்ப தேசம் என்று ஒன்று உருவாகி இருக்கிறது என்றால் அது பொது வாழ்வை ஒருங்கிணைப்பதற்கும் கண்ட்ரோல் செய்வதற்கும் அதை நியமப்படி நடத்துவதற்கும் தான். அந்த பொது வாழ்வில் மதத்துக்கு வேலையே கிடையாது. நீ ஏன் உருவாக்குற? ஒரு அரசனுடைய பணியாது மதத்தை உருவாக்குறது. எல்லாமே தாறுமாறிச்சு. அதனால்தான் எனக்கு என்னமோ இந்த ஒரு பெரிய ஒரு மதம் எல்லாரும் ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு மதம் இல்லாமைங்கிறது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட், வீக் பாயிண்ட் கிடையாது. எங்க போறீங்க, வருஷத்துல நாங்க செலிப்ரேஷன் இருக்குங்க, அது போறோம். அதான். அதுக்கப்புறம் அயோத்திதாசர் அததான் புளின்னு புளிஞ்சாரு. மதம்னா என்ன, எதுக்காக மதம் வந்துச்சு,
பிலாசபி ஆஃப் ரிலிஜன் அப்படின்ட்டு. மதம் அது மனுஷனை சீர்திருத்துறதுக்கு தான் மதமே ஒழிய சும்மா ஏதோ கதையெல்லாம் புதுசு புதுசா கதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது கிடையாது. நம் தமிழ்நாட்டில் இருந்ததெல்லாம் மதம் நம்ம சொல்லப்படுவது எல்லாம் வரலாறு, இது வரலாறோட சம்பந்தப்பட்டது தான். இந்த ஊர் தலைவன் நல்ல மனுஷனா இருந்தா 4 பேருக்கு உதவி செஞ்சான், அவனுக்கு அது ஒரு வீரக்கல் ஒண்ணு இது வச்சிருக்கலாமா அப்படின்ட்டு, வருஷத்துல ஒரு தடவை நினைக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஊரை காப்பாத்தலாம். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவன் கடவுளா மாறிட்டான். அது ரொம்ப அழகா இந்த இவனே சொல்லுவாரு, கண்ணதாசனே சொல்லுவாரு, ஊருக்கு என்று வாழ்ந்த நெஞ்சம் சிலைகளாகலாம் அப்படின்ட்டு. இதை விட பாப்புலர் ரிலிஜன் அழகா யாரும் சொன்னது கிடையாது. அவ்வளவுதான்ப்பா. இன்னும் நம்ம வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க உங்க சாமி யாருன்னா, இதான் என் குலச்சாமி அப்படின்னு சின்ன பொம்பளை பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கோம். இதான் என் குலச்சாமி, இதான் எங்க சாமி இதான். அப்புறம் அந்த போட்டோல யாரு, அது சாமி ஆயிடுச்சு. எங்க அப்பா தாத்தா சாமி ஆயிடுச்சு. நம்மளுடைய கடவுள் கொள்கை அவ்வளவுதான். தொல்காப்பியத்துல பார்த்தீங்கன்னா, ஃபுல்னஸ் ஆஃப் குட்னஸ், நன்மையின் முழு உருவே கடவுள். அத ஒரு உருவகமா தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆள் கிடையாது. அப்படின்னு ஒரு ஆள் இருக்கு, நம்ம துன்பப்படுறப்ப நம்மளை வந்து காப்பாத்திடுவாரு, நம்மளை வந்து நம்ம பரீட்சையில ஃபெயில் ஆகுறத காப்பாத்தி நீட்ல பாஸ் பண்ண வச்சிருவாரு. இதெல்லாம் இந்த மாதிரி கடவுள் கொள்கை தமிழ்நாட்டுல எல்லாம் இப்ப வந்ததுதான். இதுக்கப்புறம் அந்த இந்து மதம்னு ஒண்ணு உருவாக்கி, இந்து கடவுள்னா எங்கேயோ இருக்கிற மாதிரியும் ஈஸ்வரவாதம் அப்படின்னு ஒண்ணு இதை பண்ணி, அது இது அவ்வளவும் இந்த ஆங்கிலேயர் காலத்துல நடந்த ஒரு நூற்றாண்டுல நடந்த பிரச்சனைகள் இதெல்லாம். சரி, நம்ம என்ன இழந்திருக்கிறோம்? அதுக்கப்புறம் 2வது நூற்றாண்டுல வந்து கொஞ்சம் கன்செஷன் எல்லாம் கொடுத்தாங்க இந்த கவர்மெண்ட். அது தீண்டாதவங்களுக்கு கொஞ்சம் ஸ்கூலிங் இதெல்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இந்த பிரிட்டிஷ்காரன் தான் நம்மளை தூக்கி குச்சி கொண்டாடினா, நீங்கள்லாம் பிரிட்டிஷ்காரன் பிள்ளைங்கப்பா, அவங்களோட போங்க, நாங்கள்லாம் தேசியவாதிகள், நீங்கள்லாம் இருங்க அப்படி. இது முழுசுமே தப்பு இது. நம்ம இழந்தது 2000-3000 ஆண்டுகளுடைய பண்பாடு, நெறி, நம்மளுடைய மதம், சமயம், இதெல்லாம் போயிருச்சு நமக்கு சாதாரண. அதுக்கப்புறம் அந்த பேர் என்ன, சைவ சித்தாந்தான்னு ஏதோ ஒரு பிலாசபி ஒண்ணு கொண்டாங்க, சைவம் பண்ணது திருவாசகம். அதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள எந்த அளவுல நின்றுச்சு? ஜனங்கள்கிட்ட இருக்கிற கடவுள் கொள்கை இஸ் ஃபார் சுப்பீரியர், மேல் முறையானது. மற்றவங்கள்ட்ட இருக்கிற இந்த பிலாசபர்ஸ் எல்லாம் பேசுறாங்கல்ல, இன்னைக்கு கடவுள் இருக்கிறாரா இல்லையா, இந்த வாதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்டது. அந்த இதுலதான் அயோத்திதாசர் இவ்வளவு மனுஷன் கரெக்டா பாத்திருக்கான் அப்படின்ட்டு. அப்படி கேட்டாங்களே, கடவுள் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு. அம்பேத்கர்கிட்ட கேட்டா அவர் சொல்லியிருப்பாரு இல்லை அப்படின்ட்டு. ஆனா அவரு அயோத்திதாசர் அப்படி சொல்லல. நீ உன்னை தவிர உனக்கு வெளியே நீ தேடினால் யார் மூலமாவது நீ காப்பாற்றப்படுவாய் என்று எண்ணினால், யாராவது உனக்கு துணைக்கு வருவாங்க என்று எண்ணினால், அப்படி ஒரு கடவுள் இல்லை என்றும், நீ உனக்குள்ளே நீ தேடினால் அப்படி ஒரு கடவுள் இருக்கிறார் என்பதையும் நீ அறிவாயாக அப்படின்ட்டு. ஒரே ஒரு ஆன்சர்ல அவ்வளவு தேவையில்லாம மதம்ங்கிற அவ்வளவே எடுத்துட்டார. எல்லாம் உள்ள நமக்குள்ளதான் இருக்கிறது தான். அதெல்லாம் அடங்கி போச்சு. தமிழ் அந்த மாற்றம், நவீனத்துக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றம், அதை ரொம்ப தெளிவா பார்த்தவர் பெரியார் மட்டும்தான். அது தெளிவா பார்த்திருக்கிறாரு. அவர் முதல் தமிழை எப்படி மாத்தணும்னு அவர் தான் பேசினார். மதத்தை பிரிக்கணும். ஒருத்தன் தமிழ் பேசணும்னா, நீ திருவாசகத்தை வாசிக்கிறிய, உனக்கு என்ன புத்தி இருக்கும்? கம்பராமாயணம் வாசிக்கிறிய, என்ன புத்தி இருக்கும்? செகுலரைஸ் த லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட் அண்ட் சிம்பிளிஃபை இட் அக்கார்டிங் டு மாடர்ன் டைம்ஸ். டைப்புக்கு உருவாக்கு, கம்ப்யூட்டருக்கு உருவாக்கு. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவும் இந்த ஊரு சேரின்னு வச்சிருக்கிறதெல்லாம் தப்பு. எல்லாம் மாறணும். ஊரையும் சேரியும் வச்சுக்கிட்டு சாதி போகலைன்னா அது எப்படி போகும்? அது
அது கொஞ்சம் மாறினாலும் சார்கட்டை எங்க இப்போ வந்து ஆதிதிராவிடன் பறையரை சேர்க்கறது கிடையாது. பறையர் வந்து இது எல்லாமே அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் மாறுது. ஆதிதிராவிடும் பறையரும் ஒன்று தான். இங்கே வந்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் காஞ்சிபுரம்லாம் வந்து ஆதிதிராவிடன் இருக்குது. இந்த கடலூரை தாண்டினா அவங்களுக்கு பறையர்னு இருக்குது. இந்த பறையரும் ஆதிதிராவிடமே ஒன்று சேர மாட்டாங்க. இந்த எல்லாத்தையும் ஒரு காமனில் கொண்டு வந்தால் தலித்ன்ற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தாங்க. அந்த தலித்துன்ற வார்த்தையை வானான்னுட்டாங்க. நான் தலித்துன்ற வார்த்தை இல்ல எனக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம். பௌத்த பெரியவர் இதுல அந்த அந்த விகாரம் கட்டினவர் நெல்லி 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 வயல் மெட்ராஸ்ல இருக்க ஒண்ணு அங்க அந்த லட்சுமி நரசு காலத்துல இருந்து பெரியவர். அவர் கடைசியில பாக்குறதுக்கு எனக்கு கிடைச்சிச்சு. அவரு ஐயா நான் தலித்துன்னு சொன்னா கொஞ்சம் காசு கிடைக்குமா ஐயா நமக்கு இப்ப அப்படிங்கிறாரு. இப்ப உங்கள்கிட்ட பேசி சில விஷயங்கள் எனக்கு கிடைச்சுன்னா இந்த ஜப்பானுக்கு போய் ஜப்பான்ல நிறைய தலித் மீட்டிங் போட்டாங்க. தலித் ஐடென்டிட்டி மீட்டிங் போட்டுட்டு ஒவ்வொருத்தரும் ஐடென்டிட்டின்னு கத்திக்கிட்டே கிடந்தாங்க. நான் சொன்னேன் தலித்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரகிளிங் ஃபார் ஐடென்டிட்டி, அனானிமிட்டி. 4 பேர் போறான், என்னை மட்டும் ஏன் உருன்னு பாக்குற? எல்லாம் ஜனங்கள்லாம் போறாங்க, வேலைக்கு போறாங்க, தேடுறாங்க, என்னை மட்டும் ஏன் எப்படி பாக்குற? அவனுக்கு வேண்டியது அனானிமிட்டி. அது சொன்னா அந்த அவங்களுக்கு கோவம் ஜப்பான்காரங்களுக்கு. ஏன்னா அவங்க தலித்துங்கிற பேர்ல தான் ஃபைனான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் இங்க. நீங்க இந்த 2000 வருஷம் நமது வளர்ச்சியை மறக்கையெல்லாம் பாக்குறீங்க. இதெல்லாம் இப்ப இருக்கிற புத்திசம் வந்து பொலிட்டிக்கலி கிரியேட்டட் தானே. காந்தி சாதியை மையமாக வைத்து அதை சுற்றி இந்து மதம் என்பதை உருவாக்கினார். அதை எதிர்க்க நினைத்த அம்பேத்கர் சாதி இன்மையை மையமாக வைத்து ஒரு இன்னொரு மதத்தை உருவாக்கினார். இதெல்லாம் பொலிட்டிக்கலி கன்ஸ்ட்ரக்டட் ரிலிஜன். இதுக்கும் நம்ம முருகன் வர்ஷிப், நம்ம மாரியம்மன் வர்ஷிப், அதெல்லாம் நீங்க உங்கள்கிட்ட பேசிட்டு இருந்துட்டு அவன் பாட்டுக்கு தைப்பூசத்துக்கு போயிடுவான். நீங்க அதை தொட முடியலையே உங்களால. இதுவரைக்கு ஒரு உருப்படியான தேசமான நாடுகளை எல்லாம் கவனிச்சிங்கன்னா மதம்ங்கிறது கொஞ்சம் பின்வாங்க. பப்ளிக் பொது வாழ்க்கையில வந்து எல்லாரும் பங்கெடுக்கிற மாதிரி ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரே ஒரு யுக்தி தான் மொழிங்கிறது. அது நம்ம நாட்டுல நல்லாவே வளர்ந்துருக்கேன், மற்ற எல்லா அதுக்குதான் அதுதானே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இன்னும் தொங்கிட்டு உட்காந்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இப்ப இந்த தலித்தில் பேசுறவங்களுக்கு கூட பாதி பேருக்கு மேல தமிழ் மீட்டிங்கா தமிழை பாதுகாக்கணும் அங்கதான் வந்துருவாங்கல்ல. அந்த ஒரு ஆர்வம், ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ். அது தலித் இப்ப இன்னைக்கு தலித் ஆளுங்கன்னு சொல்றதே தப்பு. அங்கங்க இருக்கிற சேரி ஆளுங்க அவங்க எல்லாம் இங்கதான் வருவாங்க. தமிழ் ஒரு லாங்குவேஜ் தானே, சிங்கிள் லாங்குவேஜ். நீங்க 2 லாங்குவேஜ் பேசுவீங்க, நான் 2-3 பேசுவேன். அதனால நம்ம இதே பிரிஞ்சு போயிருது. அது பேர் என்ன, கமிட்மெண்ட். ஆனா மோஸ்ட் ஆஃப் த தமிழ் பீப்புளுக்கு ஒரு லாங்குவேஜ் தானே. அது மூலமா தானே அவங்க பண்பாட்டை உருவாக்குனாங்க, அது மூலமா தானே அவங்க மதத்தை உருவாக்குனாங்க. அதெல்லாம் அழிச்சிட்டு இன்னைக்கு ஒரு இந்தியன்னு நீங்க வாங்கணும்னு பாக்குறீங்க. இந்தியன்கிறதே ஃப்ராடுப்பா. இந்தியா இஸ் ஃப்ராடு. ஏன்னா அவன் எம்பயர்னு பேரு சொல்லி இவ்வளவு பெரிய இதை சுத்தி வளர்ச்சி போட்டான். அவன் வச்சிருந்த எம்பயர் இன்னைக்கு ஒரு நாடு அப்படின்னு சொல்லி மாத்தணும்னா இது என்ன இவ்வளவு பேராசை இருந்தா? அப்புறம் எது மேல கொண்டு அவன் தேசியத்தை கட்டுவான், ஒட்டுவான்? அந்த ஒரு தான் ஒட்டுவான். அதாவது இந்த ரவிங்கிறவெல்லாம் சொல்றான்ல, சனாதன கொள்கை தான். சனாதனம் கொள்கை இல்லைன்னா பாரத்ங்கிறத நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்கிறான். கரெக்டா தான் சொல்றான். அதனுடைய அடித்தளம் சனாதனம் தான். இந்த நிலையை வச்சுக்கிட்டு நான் அது இப்ப இருக்கிற நிலையில இன்னொரு புதுசா ஒரு லாங்குவேஜுக்கு எது பேர் என்ன மதம் கொண்டாடுறேன், புத்த மதம். பௌத்தத்துல ஏகப்பட்ட விஷயங்கள், நல்ல விஷயங்கள் இருக்கு. ஐம் நாட் நைங் தட். அது ஆனா அதை அந்த லெவல்ல வச்சுக்கிட வேண்டியதானே. எதுக்கு இன்னொரு இப்ப பௌத்தத்தை பத்தி கிறிஸ்டியன்ட்ட சொல்ல முடியுமா நீங்க? மதம்ங்கிறது பேசிக்கலி இண்டிவிஜுவல். அது எப்படி வேணாலும் இருக்கலாம், அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம். மீதி மதத்துக்கு வேலை என்ன இங்க?
நீங்க வேணா 4 பேரும் சேர்ந்து மீட்டிங் போட்டு எப்படி வாழணும், மற்றவனுக்கு துணையா எப்படி வாழணும், மற்றவருக்கு உதவி செய்யற மாதிரி எப்படி இருக்கணும்னு நீங்க மீட்டிங் எல்லாம் போடுங்க, அதான் செய்யுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் எந்திரிச்சு சர்ச்சுக்கு போவாங்க, கொஞ்சம் பேர் எங்கேயும் போக மாட்டாங்க, இறங்கியா போயிடுவாங்க சர்ச் மீட்டிங். மற்றது அது இந்த இந்த இன்றைக்கு நம்மளுடைய பெரிய பிரச்சனை என்னன்னா, மதம் வந்து ஒரு பூதாகரமான ஒரு இதை எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்ம வெளிப்பட முடியலையே.